ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷனில் ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் உள்ள ரிலேஷன் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதை வச்சு ஒரு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபார் விச் த ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் த மேக்ஸிமம் ஹைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்குற இந்த கிவன் டேட்டாவே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். ஆர் அப்படின்ற மேக்ஸிமம் ரேஞ்சும் ஹெச்ன்ற மேக்ஸிமம் ஹைட்டும் நம்மளுக்கு என்னது ஈக்குவல். சரிங்களாப்பா, ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்டு மேக்ஸிமம் ஹைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ரேஞ்சுக்கான ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், u ஸ்கொயர்டு சைன் 2θ/g. அதேமாரி மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலாவும் u ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் θ/2g. ஸோ இந்த சைன் 2θ அப்படின்றத இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணலாமா? ஏற்கனவே நம்மளுக்கு இதை நிறைய தடவை சிம்பிளை பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2 sin θ இன்ட்டு காஸ் θ நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி பிரிச்சுக்கிடும்போது u ஸ்கொயர்டு 2u ஸ்கொயர்டு சைன் θ இன்ட்டு காஸ் θ/g ஈக்குவல் டு u ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் θ/2g. ஸோ சேம் காமனாக இருக்கக்கூடிய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸ் u ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு சைன் θவையும் இந்த சைடு சைன் θ இன்ட்டு சைன் θன்னு இருக்கும், ஒரு டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜியும் கேன்சல் பண்ண போக இந்த காஸ் θவை இந்த சைடும் இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2ன்ற டேர்மை இந்த சைடும் கொண்டு வரும்போது 4 ஈக்குவல் டு சைன் θ/காஸ் θ. இதை எப்படி எழுதலாம்? tan θ ஈக்குவல் டு 4 அல்லது இந்த θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4 கூட எழுதலாம். சரிங்களா? இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 4க்கு என்ன வேல்யூ வருதுன்னு எக்ஸாக்டான வேல்யூவை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு அப்ராக்சிமேட்லியான வேல்யூ θ ஈக்குவல் டு 76 டிகிரின்னு போட்டிருக்கேன். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.